ராஜராஜ சோழன் ஒரு காட்டுப்பாதை வழியா நடந்து போய்கிட்டே எந்த இடத்துல கோவில் கட்டலாம் அப்படின்னு நோட்டம் விட்டுட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல அங்க வந்த ஒரு காட்டுப்பன்றி பூமியில பள்ளம் பறிச்சுட்டு இருந்திருக்கு. இந்த விஷயத்த ராஜராஜ சோழனும் பாக்குறாரு. அந்த பன்றியும் நிமிர்ந்து ராஜராஜ சோழனை பாக்குது. மறுபடியும் அந்த பன்றி பூமியில பள்ளம் பறிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அந்த காட்டுப்பன்றி அதே இடத்துலயே படுத்துக்கிட்டு ராஜராஜ சோழனையே பார்த்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த பார்த்த ராஜராஜ சோழன் கனவுல வந்த வராகி அம்மன் தான் நேர்ல கோவில் கட்டுறதுக்கான இடத்த காட்டி கொடுத்திருக்காங்க அப்படின்னு முடிவு பண்றாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல பிரம்மாண்டமான கோவிலும் எழுப்பப்படுது. அந்த கோவில் தான் இப்போ நம்ம வியந்து பார்த்துட்டு இருக்கிற தஞ்சை பெரிய கோவில். 1000 வருஷத்துக்கும் மேலா தஞ்சை பெரிய கோயில் நம்ம முன்னாடி இன்னைக்கு பிரம்மாண்டமா நின்றுட்டு இருக்கிறதுக்கு மூல காரணமே வராகி அம்மன் தான். வராகி அம்மனை வழிபட்டா தோல்வியே கிடையாது அப்படிங்கிறதுனால சோழர்களுடைய வெற்றி தெய்வமாகவும் இருந்திருக்காங்க வராகி அம்மன்.